அவனுக்கு இருந்த விலையேறப்பட்ட அனுபவம். கல்யாணத்துக்கு முன்னாலேயே அவனுக்கு டைம் கிடைச்சா எங்கே போயிடுவான்? தியானம் பண்ண போயிடுவான். அது அவனுடைய ப்ராக்டிஸ். வயசு கம்மி தான், ஆனால் அவனுக்கு அது சாயங்காலம் காலையிலலாம் கிடையாது. எப்போ டைம் கிடைக்குதோ அவனுக்கு டைம் கிடைக்கும்போது தியானம் பண்ணுறதுக்கு போயிடுவான். அவனுடைய சமூகத்தில் உட்காந்து அந்த ப்ராக்டிஸ் அவனுக்கு ஏற்கனவே கர்த்தர் அவனுக்கு ஏற்படுத்தி வச்சிருந்தார். ஆதியாகமம் 24:63. பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். அவனுக்கு அந்த தியானம் பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது, ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிறது, அது காலையில் தான் ஜெபிக்கணும், பகலில் ஜெபிக்கக்கூடாது, நைட்டு தான் ஜெபிக்கணும். ஒன்று காலையில் 4 மணி, இல்லைன்னா நைட்டு 10 மணி, அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு ஒரு டைம் வச்சுருந்தான். அவனுக்கு கிடைச்ச நேரம் அதுதான். ஆடுகளெல்லாம் வச்சு முடிஞ்சாச்சு, எல்லாத்தையும் கடையில் கொண்டு போய் மந்தையை மடக்கி முடித்த பிறகு அந்த கிடைக்கிற டயத்தில் அவன் எங்கே போகிறான்? அவன் நேர தியானம் பண்ணதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு போய் தேவசமூகத்தில் உட்காந்துருக்கான். நமக்கு இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தேவை. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு ப்ராக்டிஸ் இருந்திருக்கும், இப்போ ஒருவேளை அது குறைஞ்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த ப்ராக்டிஸ் குறைஞ்சிருச்சு. ஈசாக்கு அந்த பழக்கத்தை வச்சிருந்தான். அவன் சின்ன வயசு தான், அப்போ இருந்த வயசு அவனுக்கு கம்மியாக இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த தியானம்னு ஒன்று நீங்கள் மெடிடேஷன் நினச்சிடக்கூடாது. மெடிடேஷன் அந்த கண்ணை மூடிட்டு இந்த யோகாவில் உட்காந்துருப்பாங்களே, அதுக்கு பேர் என்னது? அதைத்தான் தியானங்கிறாங்க. அப்படி ஆழ்ந்த தியானம் அப்படின்னு. அது தியானம்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்படியே கண்ணு மூடி இந்த சாமியார் மௌன விரதம் இருந்த மாதிரி இருக்கிறதில்ல. ஜபந்தான் தியானம். யோபு 15:4 பார்த்தீங்கன்னா ஜப தியானம்னு இருக்கு. யோபு 15:4. நீர் பயபக்தி வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். இதுதான் தியானம்னா என்னது? ஜப தியானம். அதனால நம்முடைய ஜீவியத்தில் இந்த ஜப தியானம், இந்த தியானம் நமக்கு அவசியம். ஈசாக்குக்கு அந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சு. அதனால தான் குடும்பத்தில் ஒரு சின்ன காரியம் பிரச்சனைனா உடனே அவன் என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவான். அவனுடைய லைஃப்பை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையான நேரத்திலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு பேசுவார். நெருக்கமான நேரத்திலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு பேசுவார். ஏன்னா இவன் கர்த்தர்கிட்ட பேசுனதுனால கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிற ஒரு ப்ராக்டிஸ் அவனுக்கு இருந்துச்சு. இப்போ நம்மள அநேகர் நம்ம பேசுகிறோம், கர்த்தர் பேசுறது இல்லை. சில நேரங்களில் கர்த்தர் பேசுகிறார், நம்ம ஜெபிக்கிறது இல்லை. இப்படி பல விதங்களில் நமக்கு பல அனுபவங்கள் இருக்குது ஜபத்தில், குறைவுகள். ஆனால் இவனுடைய ஜபம் அப்படி அல்ல. இவனுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சு இல்லையா? இப்போ விவாகம் ஆயிடுச்சு, அவனுக்கு குழந்தைகளே இல்லை. ஆதியாகமம் 25:21. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். பாத்தீங்களா? இவனுக்கு அந்த பிராக்டிஸ் இருந்ததுனால இப்ப தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நிந்தை இருக்கு, ஒரு தேவை இருக்கு, ஒரு காரியம் நிறைவேறப்படாமல் இருக்கு. இப்ப அதுக்காக போய் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே அந்த பழக்கம் இருக்கே. கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போறது, யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் தனியா போய் தேவ சமூகத்தில் தியானம் பண்றது, ஜெபத்தை பண்றது, அவங்க வரணும் இவங்க வரணும் அப்படிலாம் என்ன செய்யறது இல்லை, பார்க்கறதே இல்லை. வயசான தகப்பன், தாய் இறந்துட்டா, தனியாக தான் இருந்தான். ஆனால் தேவ சமூகத்தை போய் என்ன செஞ்சான்? அனுபவிச்சான். ஆண்டோடைய பாதத்தில் போய் உட்கார்ந்தான். அந்த பிராக்டிஸ் அவனுக்கு பிற்கால வாழ்க்கையில என்ன செஞ்சது? கை கொடுத்தது. இப்போ மனைவி மலடியா போயிட்டா. அந்த நிந்தை யாருக்கும் உண்டு? யாருக்கும் உண்டு? புருஷனுக்கும் உண்டு. இந்த நிந்தை நீங்கிறதுக்காக இவன் கர்த்தர்ட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சான். கர்த்தாவே, அவன் பாருங்க, அவனுடைய ஜெபம் உடனே கேட்டுச்சு. தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதலை செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அழுதினார். அதே போல இவன் கர்த்தர்ட்ட ஜெபிச்சு அப்படி பழகிட்டதுனால இப்ப கர்த்தர் அவன்கிட்ட அடிக்கடி இடைபட ஆரம்பிச்சாரு. அதுதான் நம்முடைய லைஃப்ல ரொம்ப தேவை. ஆதியாகமம் 26:2.
அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை 26:2 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகினார். இது எப்படி உள்ள சூழ்நிலை தெரியுமா? பயங்கர நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. ஆபிரகாம் நாளில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. ஒரு திகைப்பான ஒரு நேரம். இப்ப கர்த்தர் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். அவனுக்கு அவர் தரிசனம் ஆனார். நீங்க தேவ சமூகத்தில் இருந்து 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 பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வரும்போது யார் வந்துருவா? கர்த்தர் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவார். உனக்கு ஆலோசனை கர்த்தராக, உனக்கு வழி நடத்துகிற கர்த்தராக, உனக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தெய்வமாக நினைச்சுவார் வருவார். அதுக்கு அடுத்த பிரச்சனை ஒன்று பஞ்சம், அடுத்து சண்டை, வாக்குவாதங்கள், பயங்கர எதிர்ப்பு. இவங்க அப்பா தோண்டி வச்சிருந்த துறவெல்லாம் நெஞ்சுட்டான், மண்ணல்லி மூடிட்டான் பெலிஸ்தர். அப்போ இவன் போய் திரும்ப 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 தோன்றான். திரும்ப திரும்ப என்ன உண்டாகுது? வாக்குவாதம் தான் உண்டாகுது. 26ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகி 14ஆம் வசனத்திலிருந்து இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகி 22ஆம் வசனம் வரை 23ஆம் வசனம் வரைக்கும் என்ன செய்யுது? பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. கண்டினியூ ப்ராப்ளம். இந்த இடத்துல 26, 24 வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து. பாத்தீங்களா? இங்க கர்த்தர் மறுபடி அங்க பேச ஆரம்பிக்கிறார். மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகிறார். நீங்க ஜெபிச்சு 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 பழகிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசி பேசி என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அந்த பிராக்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப டெய்லி வாக்குவாதம், டெய்லி போராட்டம், டெய்லி கலக்கம், டெய்லி துக்கம், எப்படி ஒரு பிரச்சனையில் அவன் அப்படி சிக்கி தவிக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ பயப்படாத. எவ்வளவு அருமையா அவன்கிட்ட பேசி விடுறார். அந்த தைரியத்தில் தான் அவன் புறப்பட்டு போறான். அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாம் இந்த நாட்களில் ஜெப தியானத்தை குறைக்க கூடாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபத்தை நீங்க பண்ணிட்டே இருக்கணும். ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலேயே போயிருந்தான். அவனுக்கு அந்த பாருங்க அந்த தன்மை இருந்ததுனால தான் விவாகத்துக்கு முன்னாலே அந்த பிராக்டிஸ். விவாகம் முடிஞ்ச பிறகும் தன் மனைவிக்காக ஜெபித்தான், நிந்தை நீங்கும்படியாக ஜெபித்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். பஞ்சமான சூழ்நிலையில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். வாக்குவாதங்கள் ஏற்பட்டு போராட்டமான சூழ்நிலையில் மனக்குழப்பங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். இந்த லைஃப் நமக்கு தேவை. உங்களுக்கு தேவையானால் ஈசாக்கின் ஜெப ஆவிக்காக நீங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஈசாக்கினுடைய பிராக்டிஸ் நமக்கு வேணும். நாம ஜெபிக்கணும், கர்த்தர் நம்மோடு பேசணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப அனுபவத்தை கர்த்தர் இந்த நாட்கள்ல ஜெப தியானத்தை கர்த்தர் நமக்கு தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் நல்லா போராடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில தேவை அதுதான். அல்லேலூயா 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 ஆமென் 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 அல்லேலூயா. கர்த்தாவே, ஈசாக்கின் ஜெப தியானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஈசாக்கை போல மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்து உடனே ஜெபம் கேட்கிற அந்த ஜெபங்கள் ஏறெடுக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஈசாக்கோடு சூழ்நிலைகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில பேசின தெய்வம் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தரிசனமாகி எங்கள் ஜெபங்களிலே, எங்கள் ஜெப வேலைகளிலே நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. அப்படி ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு பயிற்சி வைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆண்டவரே. ஈசாக்கை போல உடனடியாக ஜெபித்து உடனடியாக பதிலை பெற்றுக் கொள்ளக்கூடிய அனுபவம் வேணுமே. ஈசாக்குக்கு தரிசனமானவர். ஹல்லேலூயா. நீர் எங்களோடு இடைப்படணுமே. ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே, ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரே, ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரே. ஆமென் 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 ஆமென். ஈசாக்கின் ஜெபாவினால் கர்த்தர் நம்மை நிறைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஈசாக்கின் சூழ்நிலைகளிலே அவருக்கு தன்னை வெளிப்படுத்தின தெய்வம் நம்முடைய சூழ்நிலைகளிலே நமக்கு தம்மை வெளிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபித்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல காரியங்கள் நடைபெற வேண்டியிருக்கிறது. கர்த்தர்கிட்ட நம்ம அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அந்த விஷயங்களில் நமக்கு கை கொடுக்கணும். யோபு சொல்லுகிறார், என்னுடைய காரியத்தை உண்மையில நீர் போட்டுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்காக நீர் பிணைப்படும் ஆண்டவரே, வேற யார் எனக்கு கை கொடுக்க முடியும்? அவர் கேட்கிறார் பாருங்க, என் காரியத்தெல்லாம் உண்மையில போட்டுக்கொள்ளும்.
ஆண்டவர் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய காரியங்களையும் தன் மேல என்ன செய்யணும்? போட்டுக்கொள்ளணும். யோபு 17:3. போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? அதனால நம்முடைய குடும்பத்தார் கை கொடுக்க முடியாது, புருஷன் கை கொடுக்க முடியாது, நம்முடைய பிள்ளைகள் கை கொடுத்தாலும் நமக்கு அந்த லெவல் வராது. அதனால அவங்க சொல்றான் பாருங்க, தேவரீர் என் காரியத்தை உண்மையில போட்டுக்கொள்ளும், வேற யாரும் எனக்கு என்ன செய்ய முடியாது, கை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் கை கொடுத்து தாண்டிலாம் அதெல்லாம் அந்த நிலவரெல்லாம் போயிடுச்சு. வேற யார் எனக்கு கை கொடுக்க? யார் கை கொடுக்கிற ஆளு? நம்ம கை கொடுக்கணும்னா யார் தான் கை கொடுக்கணும்? தெய்வம் தான் கை கொடுக்கணும். எபிரேயர் 2:16 2:16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். கை கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு கை கொடுக்கும் தெய்வம். கை கொடுக்கணும்னா ஷேக்கன் கிடையாது. சும்மா கை கொடுத்துட்டு கை கொடுங்க அப்படின்னா ஷேக் பண்ணி சும்மா கை கொடுத்து என்ன செய்யறதில்ல, அதல்ல. மூழ்கி கொண்டிருக்கிற உன்னை தூக்கி விடும்படியாக என்ன செய்யறார்? அவர் தன் கையை கொடுக்கிறார். நீ சிக்கி கொண்ட காரியத்திலிருந்து உனக்கு வெளியே வர்றதுக்கு அவர் என்ன செய்யறாரு? கை கொடுக்கிறார். விழுந்து போன தேவதூதனுக்கு கை கொடுக்காமல் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு என்ன செய்கிறார்? கை கொடுக்கிறார். அதனால இந்த விஷயத்துல நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் வச்சு, உங்களால முடிஞ்சா நீங்க கண்ணை முடுங்க, முழங்கால் போடுங்க, கையை வைத்துங்க. உங்களுடைய காரியத்திலெல்லாம் ஆண்டவர் கை கொடுக்கணும். யாரு மனுஷனுக்கு மனுஷன் கை கொடுத்தா ஒரு லிமிட் தான். நீங்க உங்க சொந்த பிள்ளையவே, நீங்க பெத்த பிள்ளையவே நீங்க எவ்வளவு நேரம் தூக்கி வைப்பீங்க சொல்லுங்க? எவ்வளவு நேரம் தூக்கி வச்சிருவீங்க? ஒரு லிமிட்டுக்கு பிறகு நீங்களே என்ன செய்வீங்க? கீழே தள்ளிடுவீங்க, இல்ல கீழே விட்டுருவீங்க, இல்ல கீழே வச்சிருவீங்க. அது உங்க மேலேயே ஏறி ஏறி வரணுங்க. தூக்கி வை தூக்கி வைன்னு எவ்வளவு நேரம் தூக்கி வைப்பீங்க? ஒரு லிமிட்டுக்கு மேலே எரிச்சல் வந்துடும். கை நமக்கு என்ன செய்யும்? கீழே போட்டுருவோம், இல்லை கீழே படுக்க வச்சிருவோம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. கடைசி வரை என்ன செய்கிறவர்? கை கொடுத்து தாங்கி ஏந்தி, உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், உன்னை முதிர் வயது வரைக்கும் நான் என்ன செய்வேன்? தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். இதுதான் தெய்வத்தினுடைய வாக்குத்தத்தம். நல்ல ஜெபம் பண்ணுமா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் பல காரியங்கள் இருக்கு. அதை ஷேர் பண்ண முடிஞ்ச காரியங்கள் உண்டு, ஷேர் பண்ண முடியாத காரியங்களும் உண்டு. மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது, ஊழியக்காரங்கிட்ட சொல்ல முடியாது, குடும்பத்தில் சொல்ல முடியாது. அப்படி பல காரியங்கள் உண்டு. இதெல்லாம் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவரீர் என் காரியத்தை உண்மையிலே போட்டுக்கொள்ளும், எனக்காக நீர் கை கொடுக்கணும் சுவாமி, வேற யாரும் எனக்கு கை கொடுக்க முடியாது. விழுந்து போன தூதனுக்கு கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தவர். இந்த காலைவெளியில உம்மை நம்பி நான் போராடி கொண்டிருக்கிறேன், எனக்கு நீர் கை கொடும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் போராடுவோம். உங்களுடைய பிரச்சனையை திறந்த மனசா கர்த்தருடைய பாதத்தில் வையுங்க. நீடிக்கும் பிரச்சனைகள், நீடித்த காலங்களில் உள்ள பிரச்சனைகள், ஹல்லேலூயா. உன்னுடைய சரீரத்தில் உள்ள போராட்டம், மனதில் உள்ள போராட்டம், குடும்பத்தில் உள்ள போராட்டம், பிசினஸ்ல உள்ள போராட்டம், ஊழியத்தில் உள்ள போராட்டம், சஞ்சலங்கள், தவிப்பு எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் வை. ஹல்லேலூயா. உன் காரியத்தை அவர் தன்மேல் போட்டுக் கொள்ளட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல இந்த நேரத்தை நல்லா பயன்படுத்துங்க. இதே மாதிரி நேரங்கள்லாம் கிடைக்காது. கிடைக்கும் பொழுது நீங்க பயன்படுத்திக்கணும். நம்முடைய மத்தியில தேவன் வந்திருக்கும் போதே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஷேர் பண்ணிடணும். அவர் போன பிறகு உட்கார்ந்து கத்துன்னு கத்துனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. இப்பவே நீங்க கத்தி கதறி இந்த ஜெபத்துல அடுத்த பார்ட்டுக்கு போறதுக்கு முன்னாலேயே உன் காரியத்தை கத்தர் எடுத்துடணும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் தன்மேல போட்டுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் முடியற, இந்த போர்ஷன் முடியறதுக்குள்ளேயே கத்தர் உனக்கு கை கொடுப்பதை நீ பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்மாவில் ஒரு நிம்மதி உண்டாகும். ஆமா. சங்கீதம் 35 முதல் 3 வசனம். நம்மோடு வழக்காடலோடு கர்த்தர் வழக்காடணும், நம்மோடு யுத்தமனோடு கர்த்தர் யுத்தம் பண்ணணும், நமக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறவர்கள கர்த்தர் மறிக்கணும், நிறுத்துன்னு சொல்லணும். நம்ம பார்த்து சொல்லணும், நான் உனக்கு கூட இருக்கிறேன்னு சொல்லணும். வாசிங்க.
எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த வசனம் அருமையான வசனம். எனக்கு அடிக்கடி நான் இந்த வசனத்தை பல இடங்களில் சொல்லுவேன். 3ஆம் வசனம், என்னை துன்பப்படுத்துவர்களோடு நீர் எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி மரித்து, அவங்களை நிப்பாட்டிட்டு என்னை பார்த்து என்ன சொல்லணும்? நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு நேர் சொல். நான் கூட இருக்கிறேன். அந்த சத்துருக்கள் வரும்போது ஈட்டியை ஓங்கி கத்தர் நினைச்சார், அவங்கள மறிக்கிறார். துன்பப்படுத்துவர்களோடு கத்தர் மோதுறார். நம்முடைய ஜனத்தை துன்பப்படுத்தக்கூடிய சக்திகள் இருக்கு. பலவிதமான மனிதர்களுடைய சக்திகள் இருக்கு, குடும்பத்தில் உள்ளவர்களுடைய சக்திகள் இருக்கு, சபைக்குள்ள சில சக்திகள் இருக்கு, சரீரத்தில் சில சக்திகளுடைய போராட்டங்கள் இருக்கு, மனதில் சில சக்திகள் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு, சஞ்சலங்கள், தவிப்புகள், தொழில்களில் பல சக்திகள் நம்முடைய ஜனங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கத்தர் ஒத்தாசையாக போய் என்ன செய்யணும்? ஈட்டியை யோங்கி அந்த வல்லமையை மறிக்கணும். நெல்லுன்னு சொல்லி நம்ம பார்த்து என்ன சொல்லணும்? நான் உன் ரட்சிப்பு என்று நம்முடைய ஆத்மாவுக்கு அவர் சொல்ல வேண்டும். நெருக்கமான சூழ்நிலைகளில் பயங்கர வழக்காடுகள், நீர் என்னோட வழக்காடுகளோடு நீர் என்ன செய்யணும்? வழக்காடணும். என்னோட யுத்தமனோடு நீ என்ன செய்யணும்? நீர் யுத்தம் பண்ணணும். அவர் உள்ள வந்துட்டா அவர் பேசுவார். நமக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாட்டாலும் அவர் என்ன செய்வார்? பேசுவார். அடுத்தது நமக்கு யுத்தம் பண்ணதுக்கு ஆள் இல்லைனாலும் அவர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? தேவ ஜனத்தை துன்பப்படுத்துகிற சக்திகளை கத்தர் ஈட்டியை ஓங்கி மறித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சோர்வையை மாற்றும்படியாக கத்தர் அவளோடு பேசி நான் உன் ரட்சிப்பு என்று சொல்லணும். அந்த ஆத்துமா அதை கேட்கும் பொழுது இளைப்பாறுதல் அடையும். ஆமென். நம்முடைய சத்துருக்களோடு கத்தர் யுத்தம் பண்ணும்படியாக, நம்மோடு வழக்காளோடு கத்தர் வழக்காடும்படியாக ஈட்டியை ஓங்கி அந்த வல்லமையை மறித்து நிறுத்தும்படியாக ஜெபம் பண்ணுவோம். இந்த ஜெபத்துல சோர்ந்து உட்கார்ந்து இருக்க கூடாது. இது யுத்தகலம். யுத்தகலத்துல நீங்க அடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோத்ரா, 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 தோத்ரா. கர்த்தாவே, தேவ ஜனத்தோடு வழக்காடுகிற வல்லமைகளோடு நீர் வழக்காடும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தோடு யுத்தம் பண்ணுவதோடு நீர் யுத்தம் பண்ணும் ஆண்டவரே. எங்களுடைய ஜனத்தை துன்பப்படுத்துவதோடு எதிர்த்து நில்லும் ஆண்டவரே. ஈட்டியை ஓங்கி மறித்து நில்லும் ஆண்டவரே. எங்களுடைய ஜனத்துக்கு ஆத்மாவோடு சொல்லும் நான் உன் ரட்சிப்பு என்று சொல்லும். ஆமென். தேவ ஜனத்தை துன்பப்படுத்துகிற சத்திய சக்திகளோடு கத்தர் எதிர்த்து நிக்க போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்ததாக லாபான் 3 நாள் விரட்டினான். யாக்கோபை 3 நாள் தொடர்ந்தான். விடாம தொடர்ந்து அவனை பிடிச்சான். அவனுடைய மெயின் எய்ம் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும் தான். எல்லாத்தையும் அடித்து பிடுங்கி தூக்கிட்டு வந்துடணும், அவனை துரத்தி விட்டணும்னு தான் போனான். அவனுக்கு பயங்கர துக்கம். 3 நாள் கழிச்சு தான் அவனுக்கு விஷயமே தெரியும். திரும்பி விரட்ட ஆரம்பித்தான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவனை வான் பண்ணார். ஆதியாகமம் 31:24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். பாத்தீங்களா? ஆண்டவர் அவன் வான் பண்ணாரு. என்னுடைய பிள்ளைகிட்ட போய் நீ என்ன செய்யக்கூடாது? தீமையை பத்தி தீமையா பேசவே கூடாது. அவனை வெட்டிடுவேன், கொன்றுவேன், அழிச்சிடுவேன், இந்த கதையே பேசாத. போன நன்மையை பேசு, வேற எதுவும் பேசாதுன்றார். 31ஆம் அதிகாரம் 29. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். கரெக்டா சொல்றான் பாருங்க. அத உனக்கு தீங்கு செய்ய எனக்கு என்ன உண்டு? பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. பிசாசுக்கு நம்மளை மேற்கொண்டு அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு பவர் இருக்கு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, கிட்ட என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நீ என் பிள்ளைய சந்திக்கும் போது நன்மை அன்றி தீமை என்ன செய்யக்கூடாது? பேசாத. எவ்வளவு மிரட்டி கொண்டு வந்தார் பாத்தீங்களா? அவன் வந்த வேகம் பயங்கரமான வேகம். 3 நாள் கழிச்சுதான் அவனுக்கு மேட்டர் தெரியும். ஆனா யாரை பிடிச்சிட்டான்?
கீலேயாத்து மலையிலே அவனை 7 நாள் விரட்டி யாரை பிடிச்சிட்டா? வாசிங்க 23 வசனம், 22, 23. யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரிந்தம் அவனை தொடர்ந்து போய் கிலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். எத்தனை நாள்? 7 நாள் பிரயாணம். ஏற்கனவே 3 நாள் கழிச்சுதான் அவனுக்கு தெரியும். அப்ப 10 days என்ன செய்யறான்? அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு, இவனை பார்க்கணும், இவனை பார்த்தா என்ன பண்ணலான்னு. கரெக்டா 10வது நாள் வரும்போது கர்த்தர் சொன்னாரு, நீ போற. கரெக்ட். யாக்கோபு ஓடி 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 பார்த்தா யாருடைய ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியல, லாபானுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, 3 நாள் முன்னால வந்தவன், அப்ப இன்னும் அவன் பிடிபடவே கூடாது. என்ன செய்யணும்? இன்னும் போயிட்டு தான் இருக்கணும். இவனுடைய வேகம் குறைஞ்சிருச்சு, சத்துருடைய வேகம் கூடிடுச்சு. பிடிச்சான். கீலேயாத்து மலையிலே அவனை கண்டுபிடித்தான். ஆனா கர்த்தர் அதுக்கு முன்னால அவனை நெஞ்சாரு ஆஃப் பண்ணி வச்சுட்டார். லாபானை அப்படியே பிரேக் பண்ணி வச்சார். நீ போ, ஆனா என் மகன்கிட்ட நீ பேசும்போது எப்படி தான் பேசணும்? நன்மை தான் பேசு. நன்மை அன்றி தீமையை பேசாதபடி எச்சரிக்கையார், வான் பண்ணார். அதுபோல நமக்கு விரோதமான சக்திகளை கர்த்தர் என்ன செய்யணும்? இன்னைக்கு வான் பண்ணணும். உங்களை நிற்கும் போது அவன் எப்படி நிற்பான்? ஏசா தகப்பனுடைய மரண நாள் வரும், அன்னைக்கு நான் உன்னை என்ன செய்வேன்? கொன்று போடுவேன் சொன்னான். ஆதியாகமம் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று அவன் மைண்ட் எப்படி இருந்துச்சு? கொன்றுவேன். சாவுக்கு வருவான்ல, எங்க போனாலும் எங்க வருவான்? சாவுக்கு வருவான்ல. சாவுக்கு அன்னைக்கு இவன் என்ன செய்வேன்? சாகடிப்பேன்னு சொல்றான். எவ்வளவு பயங்கரமான ஒரு இது. 42ஆம் வசனம். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். இந்த இவ்வளவு பயங்கரமான ஒரு மனுஷன், ஆனா கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாத்தி எப்படி கொண்டு வந்தார்? அவனை ஆட்டுக்குட்டி மாதிரி கொண்டு வந்தார். அப்படியே சரண்டரானா. 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. ரொம்ப சாஃப்டா. ஆதியாகமம் 33:3. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 திசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து, ஏசா எதிர்கொண்டு கொன்னே விடுவேன்னு சொன்னவன் இப்ப எப்படி வரான்? எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். எப்படி இருக்கும்? சூழ்நிலையை மாத்தினாரா? கிளைமேட்டை மாத்தினாரா? அதான் நம்முடைய தேவன். அதனால இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்யணும்? நம்ம ஜெபத்தை கேட்டு நம்முடைய சத்துருக்கள் எல்லாரும் நம்மகிட்ட இனிமே எப்படிதான் பேசணும்? இந்த வருஷத்துல நன்மையை அன்றி என்ன செய்யக்கூடாது? தீமையே ஒருத்தனும் பேசக்கூடாது. அவனுக்கு பவர் இருக்கட்டும், வல்லமை இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், திறமை இருக்கட்டும், சக்தி இருக்கட்டும், எல்லா ஆவி பொல்லாத ஆவிலாம் இருக்கட்டும், அவனை நம்மகிட்ட கிட்ட வரும்போது எப்படி மாற்றி கொண்டு வரணும்? ஆட்டுக்குட்டியா கொண்டு வரணும். சிங்கம் அப்படி வாய் கட்டப்பட்ட சிங்கமாய் வந்து நிற்கணும். வருமா? வருமா? வரும். நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். லாபானை அதட்டி கட்டுப்படுத்தின தேவன் நமக்கு விரோதமான சத்துருக்கள்கிட்ட எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு வார்னிங் கொடுக்கணும். என் பையன்கிட்ட பேசாத, என் பிள்ளைகிட்ட பேசாத, என் பிள்ளைகிட்ட என்ன செய்யாத, பரியாசம் பண்ணாத, என் பிள்ளையை துன்பப்படுத்தாத, துக்கப்படுத்தாத. கர்த்தர் பேசணும், நொறுக்கணும் அவனை. நமக்கு விரோதமான லாபானின் சக்திகளோய் கர்த்தர் இந்த காலை வேளையில நம்முடைய ஜெபத்தை கேட்டு நன்மை அன்றி தீமை பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று அவர்களை எச்சரிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாபானை எச்சரித்த தேவன் நம்முடைய சத்துருக்களை எச்சரிக்கட்டும். லாபானை எச்சரித்த கர்த்தர் உனக்கு விரோதமான சத்துருக்களை எச்சரிக்கிறார். ஆமென். தீமை பேசாதே, தீமை செய்யாதே, என் ஜனத்துக்கு விரோதமாக எழும்பாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். கர்த்தாவே, தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை கர்த்தர் எச்சரிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஓ, நன்மை அன்றி தீமை பேசாதபடி எச்சரிக்காய் மாற்றும் ஆண்டவரே. தீமை பேசக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, தீமை உண்டு பண்ணக்கூடாது. எல்லா வல்லமையும் கட்டி போடும், செயலற்று போக பண்ணும். ஓ, நீர் கட்டுப்படுத்தும், எச்சரியும். மனிதனானாலும் சாத்தானானாலும் எங்களுடைய ஜனத்துக்கு விரோதமாய் தீமை செய்ய அனுமதியாதேயும். ஆமென். நல்ல ஜெபம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்கிறத மற்றவங்க கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? ஆதியாகமத்தில் பாருங்க, துரத்தி விட்டாங்க ஈசாக்க. அவன் போய் ஒரு இடத்துல கிணறு தோண்டுவான், துரத்தி விடுவாங்க. அவன் இன்னொரு இடத்துல போய் துறவை தோண்டுவான், அங்கே என்ன செய்வாங்க? வாக்குவாதம் பண்ணுவாங்க. அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போன்னு விரட்டியே விட்டாங்க. ஆனால் திரும்பி அவங்களே வந்து சொன்னாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் நிச்சயமாய் கண்டோம். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறத சத்துரு காணணும், அப்பதான் நம்ம சும்மா இருப்பான். ஆதியாகமம் 26, 27, 28. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். சத்துரு சொல்றான் பாருங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். பார்க்கணும், விடக்கூடாது. 29ஆம் வசனம் கடைசியில பார்க்கும்போது, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. சத்துருவுக்கு தெரியணும் நம்மோடு கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாரு. அதை கர்த்தர் வெளிப்படுத்தணும். ஆமென். ஜெபம் பண்ணுமா மறுபடியும்? நம்முடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் எச்சரிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் பார்க்கணும். கர்த்தர் அப்படி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கள் சத்துருக்களோடு, சத்துருக்களை எச்சரிக்கிறது மாத்திரமல்ல, நீர் எங்களோடு இருக்கிறதை அவர்கள் காணணும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் உம்மோடு, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்கிறத மற்றவங்க காணணும் அப்படின்னு சொல்றவங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு வந்து சொல்லுவான், தேவ சமூகம் உங்களோடு இருந்துச்சு, அந்த யுத்தத்தில் கர்த்தர் உங்களோடு இருந்தாரு, நான் உனக்கு விரோதமாக எழும்பினேன், ஒன்றும் பண்ண முடியல, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு, நிச்சயமா அது தெரிஞ்சிருச்சு சொல்லுவான். பிசாசே சொல்லுவான், மனுஷனே சொல்லுவாங்க, நாங்கள் உனக்கு விரோதமாக என்னெல்லாமோ பண்ணணும்னு பார்த்தோம். எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல ஒரு சகோதரிக்கு விரோதமாக பயங்கரமான செய்வனைகள், ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க அந்த குடும்பத்தை, அந்த சகோதரியும் அந்த குடும்பத்தையும். கடைசியில் இவங்க ஜெபிச்சு பெந்தைகோஸ்தில் கடந்து ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சா தோத்து போன ஆளும் இருக்கு. தோத்து போனது முதல் மனைவி. பாதிக்கப்பட்டது யாரு? ரெண்டாவது மனைவிக்கு செய்வனை வச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க. கடைசியில் இப்போ முதல் மனைவி வேற ஒரு சபையில் விசுவாசியா இருக்கு, ரெண்டாவது மனைவி எங்க இருக்கு? சிபிஎம்ல விசுவாசியா இருக்கு. செய்வனை வச்சு புருஷனையே கொண்டாள். அப்படியே போயிடுச்சு, அவனும் செத்துப்பிட்டான். ஆனா இப்போ ரெண்டாவது மனைவி நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் மனைவி எப்படி இருக்கு? பயங்கர. அப்போ மூத்த மனைவியுடைய பிள்ளை வந்து சொன்னாலாம், சித்திக்கு நீங்க இப்படி செய்வனை செஞ்சிருக்கவே கூடாது, வெக்கம் இல்லை, நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு விசுவாசின்னு சுத்துறிய. யாரை பார்த்து? தன்னுடைய சொந்த தாயை பார்த்து. அவங்களுக்கு அநியாயமா செய்வனை வச்சுட்டீங்களே, அப்படி செய்யலாமா? நீ எல்லாம் ஒரு அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, வாயே வரமாட்டேக்கு. அடுத்து இப்படியா நீ பைபிளை தூக்கிட்டு இப்படி செய்வனை செய்வ? அவங்க கூட பாரு, கர்த்தர் இருக்கிறார். எங்க வாழ்க்கையை விட அவங்க பிள்ளைங்க வாழ்க்கை தான் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சொல்லணும், உங்களுக்கு செய்வனை செஞ்சவங்களே சொல்லணும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த புதிய வருஷத்துல எல்லாருக்கும் வெளிப்படுத்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. நீர் எங்களோடு இருக்கிறீர், 10,000ங்களில் சிறந்தவர். அல்லேலூயா. நீர் எங்களோடு இருக்கிறீர், சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். அல்லேலூயா. நீர் எங்களோடு இருப்பதை சத்துரு காணணும் கர்த்தாவே. நீர் எங்களோடு இருப்பதை சத்துரு காணணும் கர்த்தாவே. நீர் எங்களோடு இருக்கிறதை பிசாசு பார்க்கணும் கர்த்தாவே. நீர் எங்களோடு இருப்பதை மனுஷர்கள் காணணும் கர்த்தாவே. நீர் எங்களோடு இருப்பதை வெளிப்படுத்தும். நீர் எங்களோடு இருப்பதை வெளிப்படுத்தும். எங்களுக்கு விரோதமான சக்திகளை எச்சரியும் ஆண்டவரே.
தீமை பேசாதே, தீமை செய்யாதே, நான் கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் காண கர்த்தர் வெளியரங்கமாய் கிரியை செய்ய போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். நம்முடைய சத்துருக்களை கத்திருந்த காலை வேளையில எச்சரித்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 சோத்ராப் 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 சோத்ரா. நம்முடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும். அது ஒரு முக்கியமான காரியம். சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பிறகு மறுபடியும் தரித்திரம், வறுமை, கடன், சாபம், அப்படி மறுபடியும் அதுலேயே என்ன செய்யக்கூடாது, கிடக்கூடாது. அப்போ அங்கேருந்து நம்ம இங்கே வந்ததில் என்ன இல்லை, பழைய மார்க்கத்திலேயோ பழைய சபைகள்லையோ பழைய இந்துக்கள் விக்கிரகங்கள்ல இருந்து நம்ம இங்கே வந்ததில் என்ன இல்லை, அர்த்தமே இல்லை. இங்கே வந்த பிறகு நம்முடைய இப்போ ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு பிள்ளைக்கு ஒரு ஸ்கூலுக்கு இன்னொரு ஸ்கூலுக்கு மாற்றுறாங்கன்னா அதுக்கு எதுக்காக சொல்லுங்க? ஒரு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கும் தான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பேஷண்ட்ஸை இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறாங்கன்னா எதுக்காக? இன்னும் இங்கே சரியான விடுதலை இல்லை இன்னொரு இடத்துக்கு. அதே போல் ஒரு சபையில இருந்தோ விக்கிரகத்தில் இருந்தோ இந்துக்கள் இருந்தோ ஒரு ஜனம் இங்கே வருதுன்னா அவங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதமும் உண்டாகணும், ஆவிக்குரிய வளர்ச்சியும் உண்டாகணும், ரெண்டுமே இருக்கணும். இங்கே வந்துட்டு பிறகும் பெந்தேகோஸ்ல போய் இன்னும் கடன் தான் வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால் நம்முடைய ஜனங்கள் இந்த கடன், வறுமை, தரித்திரம் எப்படி வருமா, வறுமை எப்படி வருதான், ஒரு சிலரை பார்த்து வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வருதான், ஒரு யுத்த வீரனை போல. வாசிங்க நீதிமொழிகள் 6. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். வரும். பாத்தீங்களா? தரித்திரம், வறுமை. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்முடைய ஜனத்தை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும், நல்லா ஆசீர்வதிக்கணும். ஆபிரகாமை பற்றி சொல்லியிருக்கு, அவன் விசுவாசத்தின் தகப்பன். இன்னொரு விதத்தில் அவன் யாரு? எலியாசர் போய் அந்த பெத்துவேல் வீட்டில் சொல்லும் பொழுது எப்படி சொல்றான், என்னுடைய எஜமான் எப்படி இருக்காரு, சீமானா இருக்கிறார். இவர் கிளம்பும் போது எப்படி இருந்தாரு, எப்படி இருந்தாரு, ஒருவனாய் ஏதோ 1-2 ஆடை வச்சுக்கிட்டு தான் கிளம்புனது. ஆனா இன்னைக்கு எப்படி மாத்திட்டார் ஆண்டவரே, சீமானாய் மாத்தினார். யாக்கோபு வீட்டை விட்டு ஓடும்போது என்ன கையில் என்ன கிடைச்சது, கோலும் தடியும். இன்னொன்னு என்ன வச்சிருந்தான், ஒரு பாட்டில் என்ன வச்சிருந்தான், அதையும் எங்க ஊத்திட்டான், அந்த கல்லு மேல ஊத்தியாச்சு, அபிஷேகம் பண்ணிட்டான். இப்ப அவன் சொல்றான், வெறும் கையுமாய் போறேன். வாசிங்க 28 கடைசி 20 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்திலே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். 32:10 அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். நீங்க எல்லாரும் கோலும் தடின்னு சொன்னீங்களா? கோலும் வெறும் கையுமாய் தான் நான் என்ன செஞ்சேன், போனேன். ஆனா கர்த்தர் இப்பொழுது என்ன எப்படி மாத்திட்டாரு, 2 பரிவாரங்களையும் உடையவனாய் கர்த்தர் என்ன மாத்திட்டாருன்னு சொல்லலாம். அப்போ ஒண்ணுமில்லாதவங்களை தான் கர்த்தர் ஒரு பெரிய ஆளாக மாத்தி இருக்கிறார். பைபிள்ல படிக்கும்போது ஈசாக்கு ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆசீர்வாதம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். எப்படி வந்துச்சு, கர்த்தர் எப்படி மாத்தினாரு, 100 மடங்கு. அது எப்படி, அது ஒரு நெல்லுக்கு ஒரு கோதுமைக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சு அங்க பார்க்கும் பொழுது, அது அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வைத்தார், 100 மடங்கு.
அதனால தேவ ஜனம் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். அநேக குடும்பங்கள்ல தரத்தரம் அப்படியே பிரேக்ல நிக்குது. சில குடும்பங்கள்ல கடன் அப்படியே நிக்குது, தேங்கி போய் கிடக்கு. ஆனா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆண்டவரை நம்பும் போது நமக்கு என்ன உண்டாகணும்? செழிப்பு உண்டாகணும். கர்த்தருக்குள்ள போனேன், கர்த்தரை ஆசீர்வதிச்சாரு. ஒரு காலத்துல ஒண்ணுமில்லாம இருந்தான். அப்படி ரொம்ப பேர் இருக்காங்க. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம என் கண்ணு முன்னாலேயே நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். என்னுடைய சொந்த கண் முன்னாலேயே நான் பார்த்து ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு அவங்கெல்லாம் யாரு? கோடீஸ்வரர். ஆச்சரியமா இருக்கு. நம்ம கண் முன்னாலே அவங்கெல்லாம் யாரா மாறிட்டாங்க? நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தோம், அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறோம். அப்படி வசனம் இருக்கு. அதனால நம்முடைய ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய பெண்டிகாஸ்ல பொருளாதார ஆசீர்வாதத்தை நம்ம பேசுறது இல்லை. இதை விட மேன்மையானது நமக்கு எது? பரலோக ஆசீர்வாதம். ஆனால் அதே நேரத்தில் வறுமையில் நம்முடைய ஜனம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கடன் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள்லாம் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்ககிட்ட காணிக்கைக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்து வீட்டிலலாம் போய் என்ன செய்யக்கூடாது? வாங்க கூடாது. ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்த உடனே ஓடி போய் பக்கத்து வீட்டில் போய் 10 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, 50 ரூபா கொடு, உடனே வாங்கக்கூடாது. உங்கள் வீட்டில் அன்னைக்கு காஃபி இல்லைன்னா வெறும் தண்ணியை கொடுத்து என்ன செய்யணும்? அனுப்பணும். ஆண்டவரே, என் பாத்திரத்தில் ஒன்றும் குறையாத அளவில் என் வீட்டை என்ன செய்துள்ளோம்? வைத்துக்கொள்ளும். அப்படி நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் உங்கள் வீட்டை நெஞ்சிருக்கணும், ஆசீர்வதிச்சு வச்சுருக்கணும். அதை விட்டு ஊழியக்காரங்க வந்த உடனே பக்கத்து வீட்டில் போய் ஒரு 100 ரூபா கொடு, 50 ரூபா கொடு, ஒரு 10 ரூபாயாவது கொடு, எட்டா உடனே கொடுன்னு வாங்கிட்டு வந்தா அவன் என்ன நினைப்பான்? இதெல்லாம் பரதேசி குடும்பங்கள் போல் இருக்கு, ஒன்றும் சோத்து கூட இல்லை, இது எதுக்கு ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணுமா? அவன் அப்படிதான் நினைப்பான். இந்த ஊழியக்காரங்க காசுக்காக வந்திருக்காங்க, இவங்க ஓடி போய் என்ன செஞ்சுட்டு வராங்க? காசு கேட்டு வாங்கிட்டு ஓடி வந்து கொடுக்குது. அப்போ அது சாட்சியா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சாட்சியா? அது பக்கத்து வீட்டில் போய் 100 ரூபா வாங்கிட்டு வந்து ஒரு ஊழியக்காரனுக்கு காணிக்க கொடுத்து அவங்கள சிஸ்டர்ஸையோ பிரதரையோ பாஸ்டரையோ அனுப்பிவிட்டா அவன் என்ன நினைப்பான்? உன் வீட்டில் ஒன்றும் இல்லை, கர்த்தரை நம்பி உனக்கு ஒன்றும் ஆகலைங்கிறதா நீயே சாட்சி சொல்ற உன்னுடைய கிரியை. அப்படி இருக்கவே கூடாது. நம்ம போயிட்டே இருக்கணும். கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு என்ன செய்வார்? கொடுக்க வைப்பார், ஆசீர்வதிப்பார். உன்னுடைய களஞ்சியத்தில் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது? குறையவே கூடாது. அந்த சாரி பார்த்து விதவிட்ட கேட்கும்போது அவ வீட்லயும் என்ன இருந்துச்சு? சொல்லுங்க. விறகு இருந்துச்சா? அவ வீட்டில் என்ன இருந்துச்சு? சொல்லுங்க. அந்த தீர்க்கதரிசி வரும்போது நான் கேட்கிறான், உன்னிடத்தில் அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவிட்ட கேட்கிறான், உன் வீட்டில் என்ன இருக்குன்னு. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அடுத்து பதினேழு. பாத்தீங்களா? அவ வீட்டில் என்ன இருந்துச்சு? கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவு இருந்துச்சு. அப்போ உன் வீட்டில் ஊழியக்காரங்க வரும்போது, யாராவது வரும்போது உன் வீட்டில் என்ன இருக்கணும்? அதே போல சொந்தக்காரங்க வந்தா கூட பாருங்க, நம்ம ஆளுங்க ஓடி போய் கடன் தான் வாங்கிட்டு வரான். அப்போ சொந்தக்காரன் வந்து என்ன நினைப்பான் உங்க வீட்டை பத்தி? நீங்க உங்க வீட்டில் ஜெபிச்சு ஒரு குடம் எண்ணெய் ஒரு குடம் எண்ணெய் என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் உங்க வீட்டில் என்ன செய்யணும்? கொஞ்சமாவது ஆசீர்வாதம் இருக்கணும். ஜெபம் பண்ணுமா? நம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு சிலர் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, ஒரு சிலர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிச்சார், ஒரு சிலர் 10 மடங்கு ஆசீர்வதித்தார், ஒரு சிலரை 100 மடங்கு ஆசீர்வதித்தார், ஒரு சிலரை 1000 மடங்கு ஆசீர்வதித்தார், ஒரு சிலரை கோடிக்கணக்காக ஆசீர்வதித்தார். வாசிங்க பார்க்கலாம், ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆதியாகமத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது நார்மல் ஆசீர்வாதம். அது அந்த ஆசீர்வாதத்திலே அவன் எங்க வந்துட்டான்? சீமானா மாறிட்டான். வாசிங்க. உபாகம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும்
1000 மடங்கு நான் 1 மடங்கு சொல்லிட்டு இருந்தா 1000 மடங்கு போயிட்டீங்க. ஆதியாகமத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆபிரகாமே நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருகவே பெருமைப்படு. வாசிங்க 12:3-2 இல்லையா பைபிள்ல? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது ஆசீர்வாதம். நார்மலா அவனை கூப்பிட்ட உடனே சொன்னது. யோபு 42 அவனை ரெட்டிப்பாய் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அடுத்து 10 மடங்கு இருக்கா பார்க்கலாம். 10 மடங்கு இல்லையா? இருக்கு. 100 மடங்கு இருக்கு, 1000 மடங்கு இருக்கு. 10 இல்லையா? என்னதா? 10 மடங்கு ஞானம் கொடுத்தாரு, ஆசீர்வாதம். அது ஜனத்தினுடைய ஆசீர்வாதம் கூட இருக்கும். 1000 மடங்கு ஆசீர்வாதம்லாம் இதுதான். சரி 100 ஈசாக்கை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு. இப்ப 1000க்கு வாங்க. உபாகமம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். ஆதியாகமம். எங்கள் சகோதரியே நீ கொடா கொடியாய் பெருகுவாயாக. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்கிறது ஸ்டெப்பா வந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய ஜனங்களுக்கு அன்னன்னைக்கு தேவைகள் சந்திக்கப்படணும், நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கணும், தொழில் செய்தால் ஆசீர்வதிக்கணும், வேலைக்கு போனால் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் தான் நம்முடைய ஜனத்தை பெருக பண்ணணும், நல்ல ஒரு விருத்தி உண்டாகணும் தொழிலில். எனக்கு தெரிஞ்சு 700 ரூபா சம்பளம் வாங்கினவங்கலாம் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா செலவழிக்கிறாங்க. அந்த அளவு கர்த்தர் அவங்களை நெஞ்சிருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு. எவ்வளோ லெவல், எந்த லெவல் இல்லாமோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கர்த்தருக்கும் செய்கிறாங்க. அந்த விஷயத்துலலாம் ஒரு சிலரெல்லாம் எவ்வளோ. நான் கூட ஒரு இடத்துல இருக்கும்போது ஒருத்தவங்க ரொம்ப செஞ்சாங்க. நான் யோசிப்பேன், அந்த மனைவி என்ன சொல்லுமோ, அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுமோ, இவ்வளவு செய்கிறாங்களே அப்படின்னு. எல்லாருக்கும் டபுள் மைண்ட் என்ன செய்யும் இருக்கும். லட்சக்கணக்கில் பணத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது பார்த்தா பையனும் வருவான், பொண்ணும் வரும், அம்மாவும் வரும், அப்பாவும் வருவாங்க. நான் யோசிப்பேன், இவங்க முகம் யாராவது இவ்வளோ கொடுக்குமே அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா பையன் கொண்டு வருவான். திருப்பி ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், எங்கள் மனைவி என்னை சத்தம் போட்டுச்சு, எதுக்கு கொண்டு போய் சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லி. இப்படி மனைவி எங்கேயாவது இருக்கா? அப்படி அவங்க அதே நேரத்தில் கர்த்தர் அவங்களை என்ன செஞ்சார், ஆசீர்வதிச்சார். கணக்கு வழக்கெல்லாம் ஆசீர்வதிச்சார் ஒரு காலத்தில் அவங்கெல்லாம். அதனால் தேவனாலும் முடியாது ஒன்றுமே இல்லை. இந்த கால்கேட் பேஸ்ட் தேய்க்க பல் விளக்குறீங்களா? கால்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களா? அவங்கெல்லாம் ஒரு பெரிய டீம். அவர்கிட்ட கேட்டாங்களாம், எல்லாரும் தசம பாகம் தானே கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன 10ல் 9 கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்களாம். அந்த கால்கேட் பேஸ்டுடைய ஓனரு, அந்த டீம், அவங்க வந்து எப்படி கொடுக்குறாங்க காணிக்க? 10ல் 1 இல்லை, 10ல் 9 கொடுத்தாங்களாம். அப்போ கேட்டாங்களாம், இது என்ன புதுசாக இருக்குது, மிஞ்சின நீதிமானா இது என்ன நீங்கள் வந்து எல்லா பைபிளே 10ல் 1 தான் ஒத்துக்குது, நீங்கள் என்ன செய்றீங்க 10ல்? அப்போ அவர் சொன்னாரா, இந்த 1 என சந்ததிக்கு என்னது, தலைமுறையாக உட்காந்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அதனால தான் நான் வேர்ல்டில் இருக்கிற எல்லா ட்ரஸ்ட்டுகளுக்கும் என்ன செய்கிறேன், பணத்தை அள்ளி கொடுக்குறேன், 9 மடங்கு கொடுக்குறேன். அவங்க வந்து
அந்த ஆசீர்வாதத்தின் கால்வாயை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன செஞ்சா என்ன கிடைக்கும்னு கண்டுபிடிச்சிட்டான். அது கரெக்டாக அதே ரூட்ல நினைஞ்சிக்கிட்டே இருக்கான், போயிட்டே இருக்கான். அதில் ஜெபம் பண்ணுவோம் ஒரு 2 நிமிஷம். நம்முடைய ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். இப்போ இந்தியா ஆசீர்வதிக்கப்பட்ட நாடா கடன் நாடா? கடன். ஒரு ஆள் மேல எத்தனையோ ஆயிரக்கணக்கான கடன் இருக்கு. ஒரு இந்திய பிரஜை மேல கணக்கு போட்டா ஒரு ஆள் மேல 7,000 ரூபாய் 10,000 ரூபாய் என்ன இருக்கு? கடன் இருக்கு. நீங்க இந்த கடனை கட்டாட்டாலும் யார் கட்டுறா? கவர்மெண்டே கட்டுது. நீங்க போற ரோடு இந்தியாவில் உள்ள ரோடு கிடையாது. உலக வங்கி என்ன செய்யுது? காசு கொடுத்து ரோடு போட்டு வச்சிருக்கான். நம்ம அதில் போய்கிட்டு இருக்கோம். உண்மைதானே? இப்படித்தான். அது ஒரு கடனாளி நாடு. சரி, அப்படி இருக்கும்போது இப்ப விசுவாசிகள்லாம் கடனாளிகள். நாங்கள்லாம் யாரு? நாங்களும் கடனாளிகள் தான். அப்படித்தானே வரும். நீங்க எல்லாம் கடனாளிகளா இருந்தா என்ன பிரயோஜனம்? அடிமை அரசாளுவது இல்லை. கடன் வாங்கிட்டு ஒருத்தன் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நீங்க சொல்லலாம், நான் போன பிறகு வீடு எடுத்துக்கலாம், வண்டி எடுத்துக்கலாம். நீங்க முதலே போய் பேங்க்ல சொல்லிருங்க, நான் திடீர்னு வருகையில் போய்விட்டால் இந்த வீட்டை நீ எடுத்துக்கொண்டு உனக்கு லோன் கொடுப்பானா? ஓடிப்போன்னு சொல்லுவான். இவன் ஏதோ சீட்டிங் ஃபெல்ல போல் இருக்கு, பிளான் பண்ணிட்டான் ஏமாத்துறதுக்கு, வருகை இருன்னு ஏதோ பிட்டு போடுறான், ஓடுமா. அதனால நாம நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் நம்முடைய ஜனத்தை. ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? நம்முடைய ஜனங்களில் இருக்கிற நிலவரத்தை விட ஒரு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லாரும் கர்த்தர் நல்ல செழிப்புள்ளவர்களாய் மாற்றட்டும். கடன்னு ஒருத்தனை நினைச்ச கூடாது, சொல்லவே கூடாது. பேங்க்ல லோன் இருக்கு, எஜுகேஷனல் லோன் இருக்கு. இப்ப படிக்கும் போதே லோனை கடனாளியா மாத்திட்டாங்க பாத்தீங்களா? கவர்மெண்ட் ரொம்ப டெக்னிக்கா. படிக்கும் போதே யாரா மாத்திட்டான்? அவன் 3 வருஷம் படிச்சு 4 வருஷம் படிச்சு வர்றதுக்கு முன்னாலேயே அவன் மேல என்னது? இவ்வளவு கடன் போடு. அப்ப அவன் படிக்கும் போதே அவன் எங்க போக கூடாது? பரலோகம் போக முடியாது. பிரேக் அடிச்சாச்சு. இப்படி பல காரியங்கள் இருக்கு. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜனத்தை, கர்த்தர் அவங்களுடைய வாஞ்சைகள், அவருடைய நெருக்கமான சூழ்நிலைகள் இதெல்லாம் அறிந்து கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நல்ல ஜனத்தை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தொழிலை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தாவே. நீ சகலவிதமான ஆசீர்வாதங்களின் தேவன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் நினைத்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறது. தொழிலை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். ஓ காட், ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ரெட்டிப்பாய் ஆசீர்வதியும், 10 மடங்கு ஆசீர்வதியும், 100 மடங்கு ஆசீர்வதியும், 1000 மடங்கு ஆசீர்வதியும், கோடிக்கணக்கில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆம், நம்முடைய சபை பெருகணும். மந்தை பெருகிறது போல ஜனத்தை என்ன செய்வேன்? சபையில பெருக பண்ணுவேன். வாசிங்க. மந்தை பெருகிறது போல கர்த்தர் ஜனத்தை சபையில கொண்டு வந்து நிரப்பணும். அப்படி ஒரு அனுபவம் இருக்கு. எசேக்கியேல் 36, 37. அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவரே சொல்றாரு பாத்தீங்களா? அவங்க ஜெபிக்கட்டும், நான் என்ன செய்றேன்? ஆத்துமாக்களை தருகிறேன். அதான். அப்படியே அடுத்த வசனம், அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். இந்த விஷயத்துல கர்த்தர் சொல்றது ஒரே காரியம், நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். அதான் இப்ப முக்கியம். அவங்க விண்ணப்பம் பண்ணா நான் எப்படி மாத்திடுவேன்? மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். இந்த வசனத்தை இப்ப வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே சொல்றார், நான் அதை அனுக்கிரகம் செய்யணும்னா அவங்க என்ன செய்யணும்? என்னிடத்துல
விண்ணப்பம் பண்ண வேண்டும். இந்த வசனத்தை எசேக்கியேல் 36:37 படி ஆண்டவர் நமக்கு சபையிலே ஆத்துமாக்களை அனுக்கிரகம் செய்யும்படி நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் போராடி விண்ணப்பம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மந்தை பெருகிறது போல கர்த்தாவே ஜனத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. நாங்கள் சபையாய் சேர்ந்து உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, இந்த விஷயத்துல கர்த்தர் சொல்றார், அவங்க விண்ணப்பம் செஞ்சா நான் என்ன செய்வேன். அப்ப நம்ம தான் ஆத்துமாக்களுக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், அப்பொழுது நான் அந்த வாரிய காரியத்தை செய்வேன். அப்ப நம்ம எப்படி விண்ணப்பம் பண்றோம்? நம்முடைய விண்ணப்பம் அதிகமா இருந்தால் கர்த்தர் அதிகமான ஆத்துமாக்களை தருவார். ஆமென். கர்த்தர் எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுங்க. ஆமென். சபையில ஆத்துமாக்களை அனுக்கிரகம் செய்யும்படி விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வேணும் சுவாமி, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வேணுங்க தாவே, இதை எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் விஷயத்தில் நீர் அனுக்கிரகம் செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம். மந்தை பெருகிறது போல ஜனங்களை பெருக பண்ணுவீராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த காலை வேளையிலே ஜெபத்தில் கடந்து வந்திருக்கிற எல்லாருடைய குடும்ப காரியங்களையும் தனிப்பட்ட காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்தில் கந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் அறிவீர் சுவாமி. அவருடைய தேவைகள் என்னது என்று அறிவீர். அவருடைய போராட்டங்கள் உமக்கு தெரியும், அவருடைய பிரச்சனைகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அவருடைய வாஞ்சைகளை நீர் அறிவீர். கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நேர்த்தியான காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பதில் அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்ப காரியங்கள் தனிப்பட்ட காரியங்கள் நீர் கர்த்தாவே நியாயம் செய்ய ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு சபைகளிலும் ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் கிரியை நடப்பிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய நாசரேத்து ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பத்தினுடைய நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருடைய சுகபலன் ஆரோக்கியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவிக்குரிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் சபையை நடத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாயங்கால கூட்டத்தில் கர்த்தர் எழுந்திருக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிதாவை வாழ்த்துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பகல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சன்னிதானத்துக்கு கடந்து வரவும், உடைய சன்னிதானத்தில் மன்றாடவும், பல காரியங்களுக்காக திறப்பில் நிற்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பலரும் பலவிதமான தேவைகளோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் வந்தார்கள் கர்த்தாவே. அவருடைய காரியங்களை நீர் உண்மையிலே போட்டுக்கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நீர் கை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஈசாக்கின் ஜெப ஆவி எங்களுக்கு இந்த நாட்களில் பயிற்சி வைக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாக மன்றாடுகிறோம். எங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகளோடு நீர் யுத்தம் செய்யும் ஆண்டவரே. நீர் அவர்களோடு பேசும். நன்மை அன்றி தீமை செய்யக்கூடாது என்று எச்சரிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இருப்பதை மற்றவர்கள் காணட்டும். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆத்தும ரட்சிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜனத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். சபையின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பகுதியிலும் நீர் எழுந்தருளி கிரியை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். அல்லேலூயா.